வணக்கங்க, வெல்கம் டு அபிராமி கிச்சன்ஸ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா முளைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, கொஞ்சமாக கடுகு, ரெண்டு காஞ்ச மிளகா, சீரகம், சுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்தே போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த முளைக்கீரை ரொம்ப பெனிஃபிட்ஸுங்க நிறையா இருக்குது இதில். ஸோ அல்சருக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குது அப்படின்னா அந்த கீரையெல்லாம் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹீட்டு தணிச்சிட்டு நல்லா குளுமையாக வச்சுக்கும். இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாங்க. ஒரு வெங்காயம் நறுக்கியிருக்குங்க, இதையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கினா போதுங்க வெங்காயம். ஏன்னா கீரை நிறைய நேரம் வேகணும் இல்லையா, அப்போ அதோடு சரியாக போயிடுங்க. இந்த வெயில் காலத்தில் நிறைய தண்ணி குடிங்க, மோர் குடிங்க, இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் சாப்பிடுங்க. பொரியலோ கூட்டோ அது மாதிரி சாப்பிடுங்க. காரம் சேர்த்துக்காம உணவே மருந்து மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வெயிலில் நம்ம சமாளிக்கலாங்க. இப்போ இந்த கொஞ்சம் வதங்கினா போதும் சொன்னேன் இல்லைங்களா, வெங்காயம் போதுங்க. இந்த பிங்க் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த முளைக்கீரையை போட்டுக்கலாங்க. இது மூடக்கூடாதுங்க, சத்துலாம் போயிடும். மூடாமல் பொறுமையாக சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வதக்கினா கீரை ரெடி ஆகிடுங்க. இந்த கீரை கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. உப்பு உப்பே போடக்கூடாதுங்க, ஏன்னா கீரையுடைய பச்சை நிறம் மாறிடும். கடைசியில் நல்லா வெந்த பிறகு உப்பு போட்டு ஒரு பரட்டி இறக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு பரட்டிக்கலாங்க. கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த வெயில் காலத்தில் தேங்காய் பால் மேலே சாப்பிட்டா நல்லது. நரம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தேங்காய். அதனால் நம்ம சமைக்கிற உணவில் சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க. பாருங்க, கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை சூடாக சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நாளைக்கு வேறு கீரை ரெசிபி சந்திப்போம். பாய்ங்க.